ஆய்வஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை வருது. இத முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தங்கம் வாங்க இயலாம கவலைப்பட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்காம நீங்க வேற பொருட்கள வாங்கி வச்சாலும், உங்க வீட்டுக்கு செல்வம் வந்து தேடி வரும். அத பத்தி இந்த ஒரு வீடியோல நம்ம வாங்க விளக்கமா பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதில பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அக்ஷய தீதை பார்த்தீங்கன்னா, செல்வம் பெருகுறதுக்கான ஒரு நாள்னால, இந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்ட சுத்தம் செய்யணும். அதுக்கு காரணமே மகாலட்சுமிக்கு வந்து பிடிச்சது வந்து சுத்தமான ஒரு இடம் அதுதான். அதனால நம்ம வீட்ட வந்து முக்கியமா சுத்தம் செய்யணும். அதில படியா உங்க வீட்டு மின்புறத்த வந்து சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்திட்டு ஒரு கோலம் ஒன்று போட்டுருங்க. அதுதான் மகாலட்சுமிக்கு பார்க்க அழகாவும், பிடிச்சதாகவும் காணப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலைல இன்னொரு வேலையும் செய்யணும். உங்கள் வீட்டில் உள்ள கதவுக, நிலப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விபூதி பூசி, அடுத்து அதில் வந்து சந்தனம் பூசி, அடுத்து குங்குமம் பூசி, மஞ்சள் பூசி, நிலைவாசல், அடுத்து பார்த்தீங்கன்னா கதவுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகுபடுத்தணும். அடுத்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லா நிலைப்படிக்கும் முக்கியமாக எல்லாத்துக்குள்ளாட்டியும் ரூம் கதவுக நிலப்படிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கும், அடுத்து உங்கள்கிட்ட மின்புற கதவுக்கும், அடுத்து பின்புற கதவுக்கும் முக்கியமாக மாவிலை தோரணம் கட்டி அழகு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ஒரு பிடிச்ச விஷயமாகவும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இழுக்கிற ஒரு பிடிச்ச விஷயமாகவும் காணப்படுறதுனால செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் செஞ்சது மட்டும் பத்தாதுங்க, இன்னுமே கூட நிறைய விஷயங்கள் செய்யணும். அப்போ தான் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு கட்டாயம் வருவா 100%. அதுக்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் பூஜை அறை சுத்தப்படுத்துறது தான். ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி வீட்டை சுத்தப்படுத்தினா மட்டும் போதாது, பூஜை அறையை ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக தூய்மையாக வச்சுக்கணும். அப்போ தான் மகாலட்சுமி அந்த ஒரு தூய்மையான இடத்துக்கு வந்து உங்களுக்கு அருள் பளிப்பாள். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்தை வந்து நல்லா தொடச்சி கிடச்சி அதில் வந்து விபூதி, அடுத்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அழகுபடுத்துறது தான். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள நல்ல வாசம் உள்ள சின்னதுலேருந்து பெரிய பூக்கள் எல்லா விதமான நிறமான பூக்களை பிடுங்கி அந்த மகாலட்சுமிக்கு படைங்க. இல்லாட்டி மாலை செஞ்சு போடுங்க. இது ரொம்பவே மகாலட்சுமிக்கு பிடிக்கும். அடுத்து அந்த மகாலட்சுமிக்கு அப்படி செஞ்ச பிறகு உங்கள் வீட்டில் சின்ன தாம்பூல தட்டுன்னு எடுத்து அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு, அடுத்து அதில் வந்து கொஞ்சம் மஞ்சளை போட்டு, அதில் கொஞ்சம் குங்குமத்தை போட்டு, அடுத்து நாணயங்களை போட்டு, என்னென்னா கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், நாணயங்கள் அதெல்லாம் போட்டு உங்கள் சாமி படத்துக்கு முன்னுக்கு வைங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளில் உங்களுக்கு பூரண பலனை கொடுக்குறதுக்கு ஒரு செய்ய வேண்டிய ஒரு முதற்படியாக தான் காணப்படுது. அடுத்து உங்கள் வீட்டில் வந்து நாளைக்கு வந்து அக்ஷய தேதினால முக்கியமாக கல் உப்பு வாங்கி உங்கள் சாமிக்கு முன்னுக்கு முக்கியமாக வைங்க. இது காரணமே மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கினா மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு வருவான்னு இல்லை அக்ஷய தீபத்துக்கு. அந்த கல்லுப்பு வாங்கினா உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா கல்லுப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக ரீதியாக செல்வத்துக்கான ஒரு அடையாளம் காணப்படுறதுனால அதை வாங்கி வீட்டில் வச்சா நமக்கு செல்வம் வந்து வர்றது ஒரு ஐதீகம் தான் நம்ம மக்கள்கிட்ட. அதனால் உப்பை வாங்கி நாளைக்கு வைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் ரொம்பவே லேசான ஒரு இலகுவான செயலாகவும் காணப்படுது. அதனால் அதை செய்யுங்க. சரியா? அடுத்து நாளைக்கு முக்கியமான ஒரு வழிபாடு நீங்கள் வந்து மேற்கொள்ளணும். அது தாங்க அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு நிகராக ஒரு உதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது என்னென்னா, உங்கள் வீட்டில் ஒரு செம்பு பாத்திரம் இருக்கும், இல்லாட்டி ஒரு கலசம், இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு பாத்திரம் இருக்கும், ஒரு தண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி. அந்த அப்படி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் உங்கள் கைப்பிடி அளவு இல்லாட்டி சிட்டிகை அளவு, அதை ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் இல்லாட்டி பச்சை கற்பூரம் சேர்த்து அதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டு சாமி படத்து முன்னுக்கு வைக்கணும். எப்படி ஒரு செம்பு பாத்திரம் எடுக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு கலசம் எடுக்கிறீங்க, அதில் எடுத்து ஒரு தண்ணியை சுத்தமான தண்ணியை ஊற்றுறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை சேர்க்குறீங்க. இதை வந்து நாளைக்கு முக்கியமாக செய்யப்படணும் அந்த ஒரு அட்சய திருதி நாளில். இப்படி செஞ்சு நீங்கள் சும்மா இதெல்லாம் செஞ்சு மட்டும் இருந்தால் பார்த்தாது, உங்கோட்டு இஷ்ட தெய்வத்தையோ இல்லாட்டி லட்சுமியோ நாளைக்கு கண்டிப்பாக பிரார்த்தித்தே தான் ஆகணும். அந்த ஒரு காலை பொழுது இப்படியெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றி பற்றி வச்சு சாமிக்கு காட்டிட்டு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு நெய் தீபம்லாம் ஏற்றின பிறகு நீங்கள் அந்த இடத்துல அழகாக உட்காடுறீங்க எங்கள் பூஜை அறையில். பூஜை அறையில் உட்காந்து உங்களோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க. முக்கியமாக வந்து உட்காந்துருக்கணும். அப்போ தான் உங்களோட மனசு ஒருநிலைப்படும். அடுத்த பிறகு நீங்கள் வந்து கையை கூப்பி நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நீங்கள் 108 முறை நாளைக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பூர்ண பலம் கிடைக்கிறதுக்கு நானே சாட்சின்னு தான் சொல்லலாம். அது வேற ஒன்றும் மந்திரம் இல்லைங்க. அந்த மகாலட்சுமி நினைத்து ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லணும். என்ன மந்திரம்? ஓம் மகாலட்சுமி நமக. இதுதான் அன்னைக்கு வந்து உங்களுக்கு முக்கியமாக பலன் தர்ற ஒரு மந்திரமாக காணப்படுது. இதை விட்டு நீங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி மந்திரம் வேறு என்ன தெரிஞ்சாலும் அதை சொல்லுங்கள். இது வந்து லட்சுமி தோத்திரம் மட்டும்தான். இது அஷ்டோத்திரம் மட்டும்தான். அடுத்து சும்மா இப்படி சாமியை 108 முறை
ஓம் மகாலட்சுமி நமக, அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் தீபாவளி அப்படி வழிபடுறது மட்டும் பத்தாது. சுவாமிக்கு வந்து நம்ம வந்து நிவேதனம் கட்டாயம் நாளைக்கு படிச்சாகணும். ஏன்னா முக்கியமான ஒரு நாள் அக்ஷய திருதி, மக்களால் கொண்டாடப்படுற முக்கியமான நாள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுக்கு வந்து நாளைக்கு அன்னம் படைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பொங்கல் படைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. லேசாக உங்களால் செய்ய முடிஞ்ச பாயாசத்தை வந்து நீங்கள் வந்து செஞ்சு சுவாமிக்கு படைங்க. அப்படி அதுவும் செய்ய முடியாட்டி வெறும் கல்கண்டையோ இல்லாட்டி திராட்சையோ இல்லாட்டி பலவகையோ சுவாமி படைச்சி வழிபட்டால் அதுவும் நல்லது. அதுக்குன்னு நீங்கள் நான் சொன்ன மாதிரி பொங்கத்தான் செஞ்சு வைக்கக்கூடாது அப்படின்னா இல்லை. பொங்கல் செஞ்சு வச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான். நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு செஞ்சு சாமி வைக்க முடிஞ்சாலும் வைக்கணும் தான். அதெல்லாம் கட்டுப்பாடு இல்லை, உங்கள் விருப்பம் தான். ஆனால் பாயசம் செஞ்சு வழிபட்டால் அது வந்து உங்களுக்கு பூர்ண பலனாக தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் என்னோட விருப்பமும் கூட. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நிறைய பேத்துக்கு உள்ள கவலை ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம தங்கம் வாங்கி நாளைக்கு சாமிக்கு வைக்கலையே, அப்போ நம்மளுக்கெல்லாம் பலன் கிடைக்காதா அப்படின்னு. இது முற்றிலும் தவறுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் சல்லி இருக்காது, எல்லாத்துலேயும் பணம் இருக்காதுங்க. இருக்கவங்க மட்டும்தான் தங்கம் வாங்கி வைக்கலாம். இல்லாதவங்க என்ன செய்வாங்க? கும்பிட மாட்டாங்களா? கும்பிடுவாங்க தானே. அதுதான் உண்மை, கும்பிடுவாங்க. அது எப்படின்னா உப்பு வாங்கி அதை சுவாமிக்கு படைப்பாங்க. அப்படியும் இல்லாதவங்க இன்னொரு வேலை செய்யலாம். மல்லிகைப்பூ நல்லா பிணிஞ்சி சுவாமிக்கு தூய்மையாக வைங்க. அப்படியும் இயலாது, எனக்கு கல் பூ வைக்கலாது, மல்லிகை பூ வைக்கலாது, உனக்கு வந்து தானம் தான் கொடுக்கலன்னா நீங்கள் ஏழையில் நாளைக்கு நோட்டோ இல்லாட்டி பழைய புத்தகங்களோ இல்லாட்டி உங்களுக்கு முடிஞ்ச உடை பழைய இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் எடுத்து உங்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்கள் கிராம மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும். இதுக்கூட உங்களுக்கு சல்லி செலவாகுங்க. உங்கள்கிட்ட பழைய உடுப்பு இல்லாட்டி உங்கள்கிட்ட பழைய நோட்டு இல்லாட்டி பழைய புத்தகம் அதைத்தான் கொடுக்க போகிறீங்க. அதனால உங்களுக்கு இதெல்லாம் ஒரு இலகுவான எளிய ஒரு முறைகள் தான் இந்த கல்லுப்பூ மல்லிகைப்பூ இல்லாட்டி தானம் கொடுக்குறது. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டி கமெண்டில் நான் வந்து இது மொத்தம் ஒரு நான் கதைச்ச விஷயத்தையும் ஒரு கட்டுரையாக பதிவுறேன், அதை வாட்சி தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியமும் நிம்மதி செல்வம் எல்லாம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மகாலட்சுமி என்னுடைய ஈசனையும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இது மாதிரி இந்து ஆலய திருவிழாக்கள்லேருந்து இந்து ஆலய விரதங்கள்லேருந்து எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து இந்த வீடியோ மற்ற பிறங்களுக்கும் தெரியணும். ஏன்னா நான் இதில் புது புது விஷயங்கள் நிறைய சொன்னேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட்டாளி மாதிரி உங்கள் குடும்ப ஆளுக எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க போய்ட்டு பார்க்கட்டும். எல்லாத்துக்கும் முன்கூட்டியே அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக என்னோட வீடியோ வந்து நிறைய காலமாக நான் போட்டு இருக்கேன். அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே இன்றைக்கி தான் மேக் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன் இந்த அக்ஷய திருதி நாளைக்கு வருதுன்னு. நல்லா இருந்துச்சு இது நான் சொன்னதில். உங்களுக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு நான் காய்ச்சது. என்னன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் மேக் பண்ணியிருக்கான். அதுக்கு மேக் பண்ண முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம் கூட இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நேற்றே நான் மேக் பண்ணியிருக்கலாம். நேற்று என்னென்னா இந்த ஒரு அக்ஷய திருதி வர்ற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பரசுராம ஜெயந்தியும் வருதா, அதனால பரசுராம ஜெயந்தியை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நேற்று மேக் பண்ணி போட்டேன். அதுக்கு அதனால் டைம் இல்லை. அதனால் இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி தான் போடுறேன். நீங்கள் அந்த பரசுராம ஜெயந்தி பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட வீடியோ இதில் செக்ஷனில் போயிட்டு இந்த அக்ஷய திருதி வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் 2வது வீடியோவாக. அது எப்படி தலைப்பு இருக்குன்னா தம்ப்நெயில்ல பரசுராம ஜெயந்தி வழிபடுவது எப்படி அப்படின்னு தான். அதையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நல்ல ஒரு வீடியோ தான். சரி, பாய். ரொம்ப நான் நீட்டிக்க விரும்பலை, போர் அடிக்க விரும்பலை. பாய். அன்பேசியும்.